நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு நேற்றைக்கு முன்தினம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக சு. வெங்கடேசன் ஆகிய என்னை மதுரை தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே. பாலகிருஷ்ணன், அதேபோல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தோழர் சச்சிதானந்தம், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர் தோழர் சம்பத், சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் நேற்றைய தினம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமான மரியாதைக்குரிய தளபதியார் மு. க. ஸ்டாலின் அவர்களையும், அதே போல் தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரையும் நேற்றைக்கு சென்னையிலே சந்தித்து அவர்களது வாழ்த்துக்களை பெற்றோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது மதுரைக்கு வந்திருக்கின்றோம். மதுரையில் எங்களது தேர்தல் பணியை இப்பொழுது துவக்குகிறோம். எங்கள் அலுவலகத்துக்கு முன்னால் இருக்கிற திருவுருவ சிலை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் தியாகி பாலு அவர்களினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து எங்களது தேர்தல் பணியை துவக்குகிறோம். முதலில் மாலை அணிவித்து பாலு அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து துவங்குகிற இந்த தேர்தல் பணி திமுகவினுடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரவு பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள், தொழில்நுட்பத்துறை மின்னணுவியல் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினருமான அண்ணன் கோ. தளபதி அவர்கள் உள்ளிட்டு திமுகவினுடைய அனைத்து தலைவர்களும் தோழமை கட்சியினுடைய அனைத்து தலைவர்களையும் சந்திக்கிற பணியை இன்றைக்கு துவக்குகிறோம். இதிலிருந்து எங்கள் தேர்தல் பணி துவங்க இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்திருக்கிறோம், என்ன சொல்லி வாக்கு கேட்கிறோம் என்ற ஒரு விரிவான பத்திரிகையாளர் சந்திப்பை தோழமை கட்சியினுடைய தலைவர்களோடு பின்னர் நாங்கள் சந்திக்கின்றோம். இப்பொழுது இந்த பணியை இன்றைக்கு துவக்குகிறோம். ஊடக நண்பர்கள் என்ற முறையில் உங்களது அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த தேர்தல் பணியில் எங்களுக்கு வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் அதாவது இப்போ தேர்தல் பணியை துவக்குறோம். விரிவான பத்திரிகையாளர் அதாவது நான் தான் முதலே சொல்லிட்டேனே, விரிவான நேற்றைக்கு சென்னையிலே சொன்னதை போல மதுரையில் பதிவாகிற வாக்குகளில் 60லிருந்து 65% வாக்குகளை நாங்கள் பெறுவோம். தமிழ்நாட்டின் 40 தொகுதியிலும் எங்கள் அணி மகத்தான வெற்றி பெறும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.